கருத்து இந்த படம் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்திரன்ஸ் தான் பொண்ணை கூட்டிட்டு கேரளா இருந்து சென்னை வராரு. அவர் வந்த அந்த நிமிஷமே அவர்கிட்ட இருந்து ஒரு பொருள் திருட்டு போயிருது. இதை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸ்ட்ட போய் நிக்கிறாரு. போலீஸும் அதை ரெக்கவரி பண்ணி கோர்ட்ல போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டுக்கு போற இந்திரன்ஸுக்கு அதுக்கப்புறமா என்னாச்சுன்றது தான் அந்த படத்தோட கதை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான ஒரு படம்னு. அண்ட் சூர்யாவை அவருடைய ஃபேன்ஸ் எப்படி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே இந்த படத்துல நடந்துருச்சு. லிட்டரலி அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே ஃபயரா இருக்கும். இந்த படத்தோடைய பிரச்சனையே படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல கதையை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்றத படம் பார்க்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட் படம். ஹீரோவுடைய கொண்டாட்டம் முடியறதுக்குள்ளேயே இந்த கதைன்ற விஷயத்த மறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல சூர்யாவுடைய ஒரு முக்கியமான படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல இன்னொரு சாங்கும் ஒன்று வரும். அங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தை நேத்தே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செலிப்ரேஷனா இருந்திருக்கும். ஆனா முடியாம போச்சு. நீங்க கதையை எதிர்பார்த்துட்டு படத்துக்கு போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா சூர்யா ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சோ ஓவராலா இந்த படம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.